ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்தினாலே மீண்டும் இந்த காணொலி வழியாய் என்னோடு இணைந்திருக்க உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 இருந்து 25 முடிய இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சம்பவங்களை குறித்து நாம் சிந்தித்து அதன் மூலமாய் தேவனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். உதாரணமாக யோசுவா தன்னுடைய வாழ்நாட்களிலே கடைசி நாட்களிலே எழுதப்பட்ட கடைசி வரிகளை தான் நம்ம வாசிக்க போகிறோம். இப்படி மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு முன்பதாக எல்லா தடைகளையும் செங்கடல் மற்றும் எல்லா வனாந்தர பயணங்களை கடந்து வந்து இப்பொழுது அவர்கள் கானான் தேசத்திற்கு முன்பதாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க, அதை சுதந்தரிக்க. அப்பொழுது மோசே தன்னுடைய கடைசி நாட்களிலே உபாகம் என்கிற புத்தகத்தின் மூலமாய் கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களையும் அவர் கொடுத்த ஆலோசனைகளையும் அவர் நடத்தி வந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் எச்சரிப்பான சம்பவங்களையும் மக்களை உற்சாகப்படுத்த எச்சரிக்க அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாம் கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லி முடிப்பதை நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாய் யோசுவாய் கூட இந்த யோசுவா புத்தகத்திலே கடைசி 23, 24 இந்த அதிகாரங்களிலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் தன்னுடைய கடைசி வாழ்நாட்களிலே தேவனை எப்படியாய் சேவிக்க வேண்டும், கர்த்தர் எப்படியெல்லாம் வழிநடத்தி கொண்டு வந்தார், இந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற நாம் எத்தனை இன்னல்களை கடந்து வந்திருக்கிறோம், இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் எத்தனை பெரியவராக இருந்தார், நம்முடைய தேவன் எத்தனை உயர்ந்தவராக இருந்தார் என்று சொல்லி அந்த உயர்ந்த தேவனை உயர்த்தியும் அந்த தேவனை பெற்று நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்தியும் அவர் எப்படி சேவிக்க வேண்டும் என்று அவர் சேவிக்காமல் விட்டுவிட்டால் என்ன நடக்கும் என்கிற எச்சரிப்பான வார்த்தைகளையும் சொல்லி ஒரு ஆலோசனையை சொல்லி இந்த புத்தகத்தில் அவர் கூறி முடிப்பதை நாம் பார்க்க முடியும். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த 14 25 வரை இந்த 24ஆம் அதிகாரத்தில் நாம் சிந்திக்க போகிற 3 காரியங்கள். கர்த்தரை சேவிப்பது என்பது என்ன, கர்த்தரை சேவிக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அல்லது பலன் என்ன, கர்த்தரை நாம் சேவிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அனுபவங்கள் என்ன என்பதை குறித்து கூட நாம் இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். இந்த நாளிலும் இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொள்கிற தலைப்பானது கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, கர்த்தரையே சேவிப்போம். ஆக இந்த நாளிலும் கூட கர்த்தரை சேவிக்கும்படியாய் தம் மண்டியில் கிட்டி சேர்த்திருக்கிற உங்கள் யாவரும் உற்சாகப்படுத்தி கர்த்தரையே சேவிப்போம் என்ற தலைப்பில் மீண்டுமாய் உங்களோடு இணைந்து தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வசனங்களை வாசிக்கிறேன், கவனமாய் நாம் கேட்கலாம். யோசுவா 24, 14 25 வரை. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக, நன்மையும் நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். அல்லேலூயா. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார்.
ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்போதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடி யோசுவா அந்நாளிலே சீகேமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினார். கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு யோசுவா சொல்கிறாரு. யோசுவா சொன்ன உடனே அங்கிருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் சொல்கிறாங்க, நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிற நாம் கூட சொல்லுவோம், நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தரை சேவிப்பது என்பது என்ன? கர்த்தரை சேவிப்பவர்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் காணப்படும்? அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? அப்படி இல்லையனா அதை நாடுவதற்கும் இன்றைக்கி உற்சாகமாக நம்மை அதற்கு விட்டு கொடுப்பதற்கும் நம்ம என்ன செய்யப்போகிறோம்? முடிவு எடுக்கப்போம். முதல் காரியம் கர்த்தரையே சேவிப்பது. 14ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவியுங்கள். அப்போ கர்த்தரை சேவிப்பதை குறித்து இங்கே சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயம் வேத வசனத்தில் ஏசாயா 11:2 அழகாக சொல்லுது. இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வருதான்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அருளும் ஆவியானவர். தேவனுடைய ஆவி ஒருவனுக்குள் வாசமாக இருக்கும்போது அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருப்பான், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷியாய் காணப்படுவான். அப்போ எவர் ஒருவரிடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உண்டோ அந்த ஆவியானவர் கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கவும் தீமையை வெறுக்கவும் அதை விட்டு விலகவும் நம்மை வழிநடத்த தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகைய முதல் காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே 2 விதமான பயம் இருக்குதுங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் பாவ பயம். அதாவது ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்பதாக தேவன், ஐயோ கர்த்தருக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். உதாரணத்துக்கு யோசேப்பு, ஐயோ இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். போத்திபார் எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் அந்த பாவத்திலிருந்து விலகி ஓடினான். பாவம் செய்வதற்கு முன்பதாக வருகிற பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாவம் செய்த பிற்பாடு வருகிற பயம் ஆதாம் ஏவாளோட வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஐயோ தேவன் சொன்ன கட்டளை மீறி நம்ம அந்த கனியை புசித்தோம் என்று ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். அதுவும் பயம்தான், ஆனால் அது பாவ பயம். பாவம் தன்னோட வாழ்க்கையில் கொண்டு வர குற்ற மனசாட்சி, தோல்வி மனப்பான்மை, ஆதரவு அற்ற நிலை, எதிரான கலக குணம், இதெல்லாம் நிறைந்தது தான் இந்த பாவ பயம். ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதுமே தேவனோடு கிட்டி சேரவும் தேவனுடைய வழிகளில் நடக்கவும் தீமையை விட்டு விலகி நிற்கவும் நம்மை வழி நடத்தும். ஆனால் பாவ பயம் குற்ற மனசாட்சியில், தோல்வி மனப்பான்மையில், கர்த்தருக்கு எதிராக கலக குணம் செய்வதில், ஓடி ஒளிந்து கொள்வதில், தேவனுடைய சன்னதியை விட்டு விலகுவதில், மேலும் மேலும் பாவத்தின் சோதனையிலும் கண்ணியிலும் சிக்குண்டு நாம் சோதிக்கப்படுவதில், விடுந்து போவதில், அழிந்து போவதற்கு காரணமாக இருப்பது இந்த பாவ பயம். ஆக இந்த பாவ பயத்தை கொடுக்கறது சாத்தானுடைய வேலையும் கூட. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் பாவத்தை செய்வதற்கு முன்பதாய் இந்த பாவத்தை விட்டு விலக்கி நம்மை நன்மையின் பாதையில் நடத்துவது கர்த்தருடைய ஆவியானவர் அருளுகிற பயம். ஆக கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன என்பதை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஆக கர்த்தருக்கு பயந்து நான் கர்த்தரை சேவிக்கிறவன் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னோடய வாழ்க்கையில் இருக்கும். இரண்டாவது உத்தமமும் உண்மையும் உள்ள அந்த 14ஆம் வசனத்தில் திரும்ப நீங்கள் பார்க்கும்போது உத்தமமும் உண்மையுமாய் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற காரியத்தில், வாழ்க்கையில், ஊழியத்தில், பொறுப்புகளில், என்னுடைய சரீர வாழ்வில், என்னுடைய அந்தஸ்து மற்றும் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவைகளிலே நான் கர்த்தருக்கு உத்தமமும் கர்த்தருக்கு உண்மையுமாய் நான் இருக்கின்றவர்களாய் வாழ்வது. சொல்லுவார் இல்லையா, ஒருத்தருக்கு 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்து அந்த இடத்துல தேவன் எதிர்பார்த்தது கொஞ்சத்தில்
உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கின்ற காரியத்தில், தேவன் நம்முடைய அளவுக்கு ஏற்றவனமாக கொடுத்திருக்கிற காரியங்களில் நாம் உத்தமமும் உண்மையும் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். வாழ்க்கையின் நேரம், உறவுகள், பணம், பொருள் எல்லாவற்றிலும் உக்கிரானத்துவம் உள்ளவர்களாய் தேவனுக்கு நாம் இருக்க வேண்டும். அதை தான் இங்கே ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லப்படுது. ஆக உக்கிரானத்துவம் உள்ள வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற வாழ்க்கை. ரெண்டாவது, உக்கிரானத்துவம் உள்ள ஒரு வாழ்க்கை. மூன்றாவது காரியத்தை நம்ம சிந்திக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் காணப்பட்ட அல்லது இந்த நாட்களிலும் காணப்படுகிற ஏதேனும் அந்நிய தேவர்களை, அதை தான் அங்கே சொல்லுது, அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்தில் கொண்டு வரப்பட்ட போதும் சரி, அவர்கள் அநேக தேவர்களை, அநேக ராஜாக்களை அழித்து வரும்போதும் சரி, அங்கே இருக்கிற மக்களுடைய தேவர்களையோ அல்லது மற்ற காரியங்களோ அவர்கள் பின்பற்றக்கூடாது என்கிற எச்சரிப்பை இங்கே யோசுவா கொடுக்கிறார். இதற்கு முன்னாடியே அவர்கள் வடிவிலகி போகிறத பார்க்கிறோம். மோசே 40 நாள் சீனாய் மலை மேலில் காணப்படும் போது அவர் வரவில்லைன்னு சொல்லிட்டு ஆரோனை நிர்பந்தமாய் அவனை தள்ளி நிர்பந்தத்திற்குள்ளாய் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதை வழிபட ஆரம்பித்தார்கள், பாகாலை. ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் ஆதரவு அல்லது சில நேரங்களில் பதில்கள், சில நேரங்களில் போராட்டம், சில நேரங்களில் ஒரு தனிமையான சூழ்நிலை, அல்லது சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் விரக்தியான சூழ்நிலையில் கடந்து செல்லும்போது நாம் உடனே சில முடிவுகளை எடுப்போம், சில மக்களை நோக்கி பார்ப்போம். சில விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் இருக்கிறவர்களை பிசாசு இப்படி சோதிப்பதை நம்ம பார்க்கலாம். ஆக இப்படிப்பட்ட சோதனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் தேவனையே பற்றி கொண்டிருக்க, உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற நம்பிக்கை, தேவையற்ற விக்கிரகம், தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனை முறை, இவை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பும். அது பாவங்களாக இருந்தாலும் சரி, அது பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனையாக இருந்தாலும் சரி, பணம் பொருள் எது வேண்டுமானாலும் இருந்தாலும் சரி, சில நேரங்களில் சில காரியங்களை நாம் விட்டு விலகி தேவனோடு கூட நிற்க வேண்டும். அது பொருளாசை, பண ஆசை, அது மட்டுமே அல்லங்க. இந்த உலகத்தில் மனிதர்களை கூட அதிகமாக நாம் பற்றி கொண்டிருக்கும் போது நாம் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். தேவனை விட எதை அதிகமாக நேசிக்கிறோமோ, இதன் மீது அதிகமான அன்பையும் பற்றையும் வைக்கிறோமோ, அது நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகமாய் காணப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, அகற்றிவிட வேண்டிய அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு, அந்நிய நம்பிக்கைகள் நிறைய இருக்குதுங்க. ஜோசியம் பார்க்குறாங்க, சில கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் கூட ஜோசியம் பார்க்குறாங்க, நல்ல நேரங்களை பார்க்குறாங்க, திருமண காரியங்கள் மற்ற காரியங்களை செய்யும்போது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போயினா சரி, ஜாதகத்தை எழுதி கொண்டு வராங்க. இதுவெல்லாம் மிக 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 மோசமான காரியம். நாம் ஒரு நாட்களிலே ஒரு காலத்தில் நாம் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு உள்ளவர்களாக இருந்தோம். வேத வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குள்ளாக இருக்கும்போது நாம் கோப ஆக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோன்னு வேத வசனம் சொல்லுது. ஆனால் தேவனோ தேவனுடைய சமூகத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்து ஜீவன் உள்ள நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இதை மறந்து விடக்கூடாது. ஆக நம்முடைய வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் அந்நிய அந்நிய நம்பிக்கைகள், அந்நிய ஆலோசனைகள், அந்நிய சிந்தனைகள், அந்நிய பாரம்பரியங்கள், அந்நிய கலாச்சாரங்களை தழுவி தேவனை விட்டு விலகுவதை நாம் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக தேவனை விட்டு விலக்க நம்முடைய வாழ்க்கையில் தேவனை குறித்து சிந்திப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை தடையாக இருக்கிற காரியங்களை அகற்றிவிட்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்பது மிக 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 அவசியமான ஒரு காரியம். அதை தான் இங்கே சொல்கிறார். அப்போ கர்த்தரை சேவிப்பது என்பது முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இரண்டாவது தேவன் கொடுத்தவற்றில் தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாய் உக்கிரானத்துவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மூன்றாவது நாம் அந்நிய காரியங்கள் அல்லது அந்நிய தேவர்களை அகற்றிவிட வேண்டும், நான்காவது காரியம் கர்த்தரையே
சேவிக்க வேண்டும். அல்லது இப்படி சொல்லலாமா, கர்த்தரையே அனுதினமும் பின்பற்றுவது. இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கர்த்தரை சேவிப்பது என்பது ஆடுவது பாடுவது அது மட்டும் போதாதுங்க, அது மட்டும் அல்ல. தேவனை சேவிப்பது என்பது அவர் நடந்தபடியே, அவர் செல்கிற வழிகளிலே, அவர் காண்பிக்கிறவைகளை, அவர் இருதயத்தின் எண்ணங்களை ஏக்கங்களை புரிந்து கொண்டு அவர் சித்தங்களை நிறைவேற்றுவதில் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்து அவர் சொல்வதை கவனமாய் கேட்டு கீழ்ப்படுகிற, அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை, அதுதாங்க கர்த்தரையை சேவிப்பது. அது நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், நான் அவரை பின்பற்றி அப்படியே செல்வது தான், நம்பிக்கையோடு செல்வது, அவரையே ஆதாயமாய் பற்றி கொள்வது தான் கர்த்தரையே சேவிப்பது.